பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் எனக்கு அன்பாருடைய உங்களோடு நான் பேசி வருகிறேன். எத்தனையோ பேர் கேட்குறீங்க, ஐயா இதுக்கு பிராயச்சித்தம் என்னையா செய்யறது, இதுக்கு பிராயச்சித்தம் என்ன செய்யறது? எனக்கு அன்பாருடைய அது என்னன்னுட்டா, ஐயா என்னால் எப்படி முதல்ல சொல்ல முடியும், தெரியாமல் நடந்து போச்சு, இதுக்கு பிராயச்சித்தம் என்ன செய்ய? சில நேரம் நமக்கு எப்போ தெரியுமா, ஒரு பிரச்சனை வரும்போது தான், ஐயோ நான் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, இப்படி செஞ்சிருக்கக்கூடாது. இந்த நாளிலும் ஒரு மனிதனுக்கு எப்போ உணர்வு வந்துச்சு தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி வந்து அவனிடத்தில் பேசும்போதுதான் அவனுக்கே தான் செஞ்சது தெரிஞ்சு. உங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை கையில் எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் சேர்த்து எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போறோம். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், பாவத்தினாலே நான் மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. பாவத்தினாலே நான் மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே, கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வி, நான் எப்படி நன்றி சொல்வி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வி, நான் எப்படி நன்றி சொல்வி. நன்றி சொல்வி. தாழ்மையில் கிடந்தே தயவாய் நிலைத்து, தாழ்மையில் கிடந்தே தயவாய் நிலைத்து, தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் கிடந்தே தயவாய் நிலைத்து, தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்லி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்லி. எல்லாம் எடுத்திருப்பீங்க. எனக்கு அன்பார்களே 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். யார் சொல்றா? நாத்தான் சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு? தாவீதுட்ட சொல்றார். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நமக்கும் இருக்கும். நாம் என்னைக்கு ஒளிப்பிடத்தில் எதை செய்யறோமோ கர்த்தர் ஒரு நாள் இப்படி தான் வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? பர்டிகுலராக நம்மளை பார்த்தே பேசுவார். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை, அந்த நீ செஞ்ச அந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும், சூரியனுக்கு அது மட்டும் இல்ல, ராத்திரில செய்ய மாட்டேன், நல்ல வெளிச்சமா இருக்கிற சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னார். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்திலே நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். ஏன் சொல்றாரு? இவர் செஞ்ச பாவம் அவருக்கே மறந்துருச்சு. இன்னைக்கு சில நேரங்களில் நாம் செஞ்ச காரியம் நமக்கு மறந்து போயிடும். அது எப்போவோ நடந்தது. ஆனால் கர்த்தர் கணக்கில் வச்சிருப்பார். நிறைய பேர் என்ன சொல்றீங்க, என்னையா நீங்கள் ஆசீர்வாதமாக பேச மாட்டீங்களா ஐயாங்கிறீங்க. ஆசீர்வாதத்தை பெறது தாங்க வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம் மறந்துடுவோம். எப்போ நடந்தது? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு அப்புறம் சொல்லு பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு. நீயா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா? நீதிமொழிகள் 28:13 படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இல்லாட்டா அதனுடைய சம்பளம் ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அது என்ன செய்யும்? பாவம் எப்படி இருக்கும் இல்லையா? பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே. பாவம் உன்னை தொடருமே, பாவம் கொல்லுமே. என்னில் பலமும் எல்லாமே பாவம், என்னில் பலமும் எல்லாமே பாவம் ஆகும் காலமே. வாலிபனாளில் தேவனை தேடி ஓடிவார். என்னில் பலமும் எல்லாமே பாவம் ஆகும் காலமே. பாவத்தின் சம்பளம் என்ன கிடைச்சிருக்கும்? மரணம். ஆமா. பாவியான எல்லையோ பரிசுத்தமாக்கினீ, நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவன் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவியான எல்லையும் பரிசுத்தமாக்கினீ, பாவியான எல்லையும் பரிசுத்தமாக்கினீ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவன் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவியான உன்னை என்னை தான் பரிசுத்தராக்கினார். பாவியை ரட்சிக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார். நாம அந்த பாவத்தை பாவம் ஒத்துக்கணும்ல. தாவீது ஒரு பாவம் பண்ணார், உங்களுக்கு தெரியும். அதனால தான் 54 சங்கீதத்தை பாடினார். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் என் முன்னாடி நிற்கிறதுன்னார். ஈசோப்பினால் சுத்திகரியும், ஈசோப்பினால் கழுவும், இன்றே சுத்தமாமே. ஈசோப்பினால் கழுவும்,
பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. ஒப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. மகிமை மகிமை மாட்சிமை மாறா எல்லேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா எல்லேசருக்கே. அப்பாவும் திருமுகத்தில் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் திருப்பீடத்தில் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற இயேசு ராஜாவே. அனலோட்டும் ஐயா அபிஷேகநாதனே. ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே. என் அன்பு இயேசுவுக்கே. என் அன்பு இயேசுவுக்கே. நல்லா கவனிங்க. தாவீது ஒரு சும்மா யுத்தத்துக்கு போகாமல் இருந்தான். போக வேண்டிய இடத்துக்கு போகலைன்னா பாவத்தில் தான் விடுவோம். இவன் யுத்தத்துக்கு எல்லாரும் போயிருக்காங்க. இங்கே உட்காந்து நல்ல தூக்கம் கந்தையை உடுத்து வைக்க நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். தரித்திரம் நம்மளை தேடி வரும்னு வாசிக்கிறோம். அதனால தான் தூங்கக்கூடாதுன்னு. தூங்க வேண்டிய நேரத்தை தூங்கணும். அக்கா தூங்காமல் இருந்துக்கிட்டு வேண்டாம் வேலை செய்யக்கூடாது. இவர் என்ன பண்ணார்? யுத்தத்துக்கு போகும்போது தூங்கினார். சாயந்தரம் எந்திரிச்சார். பொழுது போகல. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்தார். ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்தால் அதை பார்த்தா சரி தெரியாமல் பார்த்தான்னு கண்ணங்கிட்டு திரும்ப வேண்டியானே. பாவத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் திரும்பி பார்க்கக்கூடாது. அதுதான் நம்மளை என்ன செய்யும்? ஆட்கொண்டுரும். இவர் பார்த்தார். அழகான பொண்ணாக இருக்கே. ஓ யாருன்னு தெரியணும். விசாரித்தார். இன்னார் மனைவி கல்யாணம் ஆன பொண்ணும் தெரிஞ்சு. இன்னாருடைய மக அப்பனும் இருக்கான்னு தெரிஞ்சு. சரி கூப்பிட்டார். ராஜா வச்சு எது கூப்பிட்றான்னு தெரியாது. அவளும் வந்தா. உடனே வந்தவொடனே இவர் காரியத்தை பார்த்துட்டார். நீங்கள் உட்காந்து வாசிச்சு பாருங்கள். இதை கொடுத்தாலும் அவன் சொல்லணும்னு இல்லை. அவளோட சயனித்தார். கடைசியில் அவன் புருஷன் யுத்தத்துக்கு போயிருக்கான். இவன் செஞ்ச பாவத்தை அவன் தலையில் கட்டப்பட்ட பாடு. நீங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை சோறு திங்கிறவங்களும் வாசிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். கொஞ்சம் கலோக்கியால் சொல்ல சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை, சோறு திங்கிறதுக்கு முன்னாடி வாசிக்க. அப்போ தான் தெரியும் அந்த பாவத்தை எப்படா அவன் தலையில் ஓட. கடைசியில் ஒரு வழியாக ஓரியாவை கொலையாக பண்ணி தீர்த்துட்டான். கொலை பண்ணி தீர்த்தாச்சு. இப்போ யாருக்கும் தெரியாது. இவருக்கு நல்லா அருமையான ராஜா. அவர் வாட்டில் உட்கார்ந்து இணைஞ்சிட்டு இருக்காரு. ஆண்டவர் துதித்து பாடிக்கிட்டு இருக்கார். ஒரு நாள் நாத்தான்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். எதுக்கு அனுப்புறாரு தெரியுமா? நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துறதுக்கு. நமக்குன்னு ஒருத்தர் அனுப்புவார். அவன் வந்து சொல்லுவான். நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நாம் இன்னைக்கு மனசில் நினைக்கிறத கர்த்தர் அறிவார். ஏன்னா அவர் காண்கிற தேவன். அவருடைய நம்ம சத்தத்தை கேட்கிறார்.
அன்றைக்கு எகிப்தினுடைய பெருமூச்சை கேட்டவர். நம்ம வாயில் பேசுகிறது தெரியாதா? இருதயத்தில் நினைக்கிறது தெரியாதா? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன் சொன்னாரே. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவருடைய வேதனைகளை அறிந்தேன், அதுக்காகவே இறங்கி வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு இறங்கி வந்து? உன் வேதனையை கேட்க, உன் கண்ணீரை பார்க்க, உன் கூக்குரலை கேட்க. எனக்கு கண்பார்வை அநேக நேரம் நமக்கு தெரியல. சில நேரம் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்த ஒருத்தர் அனுப்புவார். ஆனால் நம்ம உடனே அவன்கிட்ட பேசும்போது ரொம்ப புத்திசாலியாக பேசுகிற மாதிரி பார்ப்போம். இங்கே அப்படி தான் தாவீதுகிட்ட வந்தார். நாத்தான் தேவன் அனுப்பினார் அவனை. அவன் வந்து என்ன சொன்னான்? வாசிங்க. இவன் அவனிடத்தில் வந்து, அந்த நாத்தான் தாவீது ராஜாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். வந்து கதை சொல்கிறார். ஐயா, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். நானும் ஊழியத்தில் அநேக நேரம் பல கதைகளை சொல்லியிருப்பேன். இங்கே நாத்தான் ஒரு கதை சொல்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு 2 மனுஷர் இருந்தாங்க. ஒருவன் நல்ல ஐஸ்வர்யவான், ஒருத்தன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடு இருந்தது. சரி, ஒரு தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு ஆடு, சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றுமில்லை. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை புசித்து அவன் பாத்திரத்திலே குடித்து, அவன் பாத்திரத்தில் அதே தட்டில் அவன் கூட சாப்பிட்டு அவனுக்கு ஒரு பிள்ளையை போல இருந்தது. ஒரு நாள் ஒரு விருந்தாள் வந்தான், வழிப்போக்க, சம் டிராவலர். போகிற வழியில என் வீட்டுக்கு வந்துருந்தான். அவனை இன்வைட் பண்ணியிருந்தானோ இல்லை வர சொல்லியிருந்தானோ இல்லை அது அறியாமல் வந்தானோ தெரியாது. ஆனால் ஒரு விருந்துக்காரன் வந்துருந்தான். வந்திருந்த போது இந்த ஐஸ்வர்யவானுக்கு தான் இதில் நிறையா இருக்குல்ல, அதில் எடுத்து ஒன்றை கொடுத்துருக்கலாம்ல, ஏன்னா குறைஞ்சி போயிருமே. இன்றைக்கி அதானே நிறைய பேர் பெட்டியில் வச்சுருக்க பணத்தை எடுக்க மாட்டோம். எடுத்துட்டோம்னா குறைஞ்சிருச்சுன்னா, கத்தருக்காக எடுத்தேன்னா குறையாது, உன் பாத்திரம் நிரம்பி வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அநேக நேரம் நமக்கு தெரியல, எடுத்தால் குறைஞ்சிருமே. ஐயா, யாத்திராம 16-18 படி மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியும் கிடையாது, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவும் கிடையாது. அவனுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் தருவார். கத்தருக்கா கொடுத்துட்டு நீ தரித்திரத்தேன்னு உனக்கு ஒரு சரித்திரமும் சொல்லாது. ஏன்னா நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்ததையும் நான் பார்க்கவில்லைன்னு சங்கீதம் 37:25 தாவீது சொல்றார். இந்த தாவீது ராஜா இப்போ கதை கேட்குறார். ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு ஏழை இருந்தான். அப்படியா? ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு ஒரு விருந்து வந்தான். அடடட. அப்போ என்ன பண்ணா? ஒன்றும் இல்லைப்பா, அவனுக்கு இருந்ததில் அடித்து ஒரு சாப்பாடு கொடுக்க மனசில், ஏன்னா குறைஞ்சி போயிடும். அந்த ஏழை வச்சுருந்தானே, ஆமாம் ஒரே ஒரு ஆடு, ஆமாம் அவன் பிள்ளையோட சேர்ந்து வளைஞ்சு, ஆமையா அதே தான் ஐயா, அதை எடுத்து அவனுக்கு கொடுத்தான். அப்படியா? இப்படியா செஞ்சான்? உடனே தாவீது தீர்ப்பு சொல்கிறார் பாருங்க. அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். தீர்ப்பு கொடுக்கிறார். இஸ் அப்பாயிண்டட் as a judge. அவர் நீதிபதி. இப்போ சொல்றார் தீர்ப்பு சொல்றார், அவன் கொலை செய்ய வேண்டும். ஏன்னா தனக்கு இருந்ததில் ஒன்று எடுத்த மனசு இல்லாமல் அந்த ஏழைட்ட அந்த அடித்தானா, என்னையா நியாயம் கொதிக்கிறார். அப்போ சொல்கிறார், நாத்தான் சொல்கிறார் பாருங்க. இப்போ வாசிங்க. ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கும் போது அவன் தனக்குரிய மனதில் எடுத்து அடிக்க மனதில்லாமல் அந்த ஏழையினுடைய எடுத்து அடைஞ்சான், சமையல் பண்ண வைத்தான். சரி, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, சரி, நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து. அடையப்பா, தனக்குத்தானே தீர்ப்பு. ஏன்னா தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? வேதம் சொல்லுது. நாம செஞ்சது என்ன? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இவரு அந்த பிழைய உணர்ல சொல்றாரு. அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தினை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். சரி. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். எப்படி இருந்திருக்கும்? எப்பா தீர்ப்பு சொன்னியே, கொலை செய்யப்படும் உடனே நீ தான் கொலை செஞ்சுக்கணும், நீ தான் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. அதனாலதான் நான் முதல்ல பாடினேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி,
எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் கிடந்தே தயவாய் நினைத்து, தாழ்மையில் கிடந்தே தயவாய் நினைத்து, தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் கிடந்தே தயவாய் நினைத்து, தேவனே உம்மை துதிப்பே. தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். இவர் எப்படி இருந்தாராம் அங்க சொல்றாரு, இஸ்ரவேல் மேல உன்னை ராஜாவாக்குனாரு. அது மட்டும் இல்ல, ஆடுகளின் பின்னாடி போய்கிட்டு இருந்தியப்பா, துரு துரு, ஆடுகளின் பின்னாக போன உன்னை ராஜா அபிஷேகத்தை கொடுத்தாரே, உள்ள வீட்டை கொடுத்தாரே, அவர் இன்னொருத்தர் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கொடுத்தாரப்பா. அவ்வளவும் கொடுத்து உன் ஸ்திரீகளையும் அடி கொடுத்து, இது போதாதுன்னா இன்னும் கொடுத்துருப்பாரு. ஆனா கர்த்தருக்கு விரோதம் பாவம் செஞ்சுட்டேன்னு ஒன்று தான் அவன் சொன்னான், ஐயா நான் பாவம் செஞ்சேன், ஐயா நான் பாவம் செஞ்சேன்னா. அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்கள் உட்காந்து தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. அவனுடைய பிள்ளை என்னது கிடந்தான், வியாதி படுக்க இருந்தான். எவ்வளவோ உபவாசம் கடந்து பார்த்தான், ஆனால் அந்த பிள்ளை பொழைச்சானா? இல்லை. யாத்திராகமம் 34:7 படி 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் உண்மை, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் உண்மை, ஆனால் குற்றவாளிய குற்றமற்றவனா விடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியாது. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளினுடைய பிள்ளைகளிடத்திலும் 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். இதுதான் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்பேற்பட்ட இரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் கூட அந்த பாவத்தெல்லாம் ஏன் மேலே போட்டிருப்பா, அவனுக்கு மன்னிச்சிருப்பாங்கிறது தான் புதிய ஏற்பாடு. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், ஆண்டவரே மன்னியுமப்பா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியமே. இயேசுவே என் தெய்வமே, எல்மே மனமிதங்கும். இயேசுவே என் தெய்வமே, எல்மே மனமிதங்கும். மனம் இதழ்கினீரே, மது வாழ்வு தந்திரே. மனம் இதழ்கினீரே, மது வாழ்வு தந்திரே. ஐயா மது வாழ்வு தந்திரே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இருள் நீக்கும் தெய்வமே,
இருள் நீக்கும் தெய்வமே, என்னை காக்கும் செல்வமே, ஐயா என்னை காக்கும் செல்வமே, ஐயா என்னை காக்கும் செல்வமே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 5000 இந்த ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் டிவிக்கு வர்றதுக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையில் வந்து பாருங்கள், பூரா ரெண்டு கண்ணு தெரியாம சாலை ஓரத்தில் வீதிகளில் நிற்கிறவங்க, அதுக்காக தான் பர்திமேயு ஆலயம்னு வச்சுருக்கோம். இவர்களும் ரட்சிக்கப்படணும். நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், நல்ல வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல சட்ட துருமணி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிர்வாணியாக வந்தால் நிர்வாணியாக போவோம் தெரியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு தான் இந்த பாடு. நீங்களும் இந்த சபையை நினைத்து ஜெபிங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன நல்ல நாட்களில் நல்ல உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊண்டுகோல் கொடுக்க, அல்லது ஒரு கட்டுமான பணிக்கு, அல்லது பார்வையற்றோர் மரித்தா கூட இந்த ஃபியூனரல் ஃபண்டுக்கோ நீங்கள் உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாக இல்லை. எப்படின்னு கேட்பீங்கன்னா, இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு கேட்கணும் வைப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு தனி நம்பர் இருக்குது, என்கிட்ட கேளுங்க தரேன். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போது உங்களுக்காக ஜெபிக்க பாருங்க. நல்ல பிதாவே, அப்போஸ்தலர் 17:30 படி அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவராயிருக்கிறார். அறிந்த பிறகு தாவீது மனம் திரும்பினான். அன்றைக்கு அறிந்த பிறகு எத்தா தன் பொருத்தனையை நிறைவேற்றினான். இன்றைக்கு காண்பார்களே, ஆண்டவரிடத்தில் பிராயச்சித்தம். நம்ம எந்த காரியத்தையும் செய்யணும்னா ஒன்னே ஒன்றுதான், முதலாவது நம்மை அர்ப்பணிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி அவர் சமாதானத்தின் தேவன், நம்மை முற்றும் பரிசுத்தமாக்குவார். எதுல? ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் காணப்படுவதற்கு தகுதிப்படுத்த எங்களை ஒப்புவிக்கிறோம். முற்றும் நடத்தும் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.